ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆட்டுக்குடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லீவு நாட்கள் வந்துருச்சுனாலே எல்லோரோட வீட்லேயும் அசைவ உணவுகளை நிறைய வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட விடுமுறை நாட்களில் தான் நம்மளால் சமைச்ச உணவுகளை ருசித்து சாப்பிட முடியும். அசைவ பிரியர்களை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஓடுறது, பறக்கிறது, நடக்கிறது, நீந்துறது அப்படின்னு எல்லாத்தையும் ரசித்து சாப்பிடுவாங்க. அதில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் ஆட்டு போட்டி, அதாவது ஆட்டுக்குடல். ஆட்டுக்கறி அப்படிங்கிறது சத்தானது மட்டும் இல்லாமல் ருசியாகவும் இருக்கும். ஆட்டோட எல்லா உறுப்புகளையுமே சமைச்சு நம்ம சாப்பிட்றது வழக்கம்தான். அதுவும் ஆட்டுக்குடலை வறுவல், குழம்பு இது மாதிரி செஞ்சு சாப்பிட நம்மள பலரும் விரும்புவோம். சரி வாங்க, ஆட்டுக்குடல்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆட்டுக்குடல்ல இரும்புச்சத்து, மெக்னீசியம், செலினியம், ஜிங்க் இது மாதிரியான கனிமச்சத்துக்களும், கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே இது மாதிரியான விட்டமின்கள் இருக்கு. முக்கியமா ஆட்டு இறைச்சியில புரோட்டீன் தான் வளமான அளவில் இருக்கும். விலங்குகளோட புரோட்டீன் இருக்குல்ல, அது உடலோட செயல்பாட்டுக்கு தேவையான 9 வகையான அமினோ அமிலங்களை தன்னுள்ள வச்சிருக்கும். ஆட்டுக்குடலை வாரம் ஒரு முறை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி நம்மளோட உடம்புக்கு இரும்பு சத்து ரொம்ப முக்கியமானதோ அதே போலதான் ஜிங்க் சத்து ரொம்ப முக்கியமானது. ஒருவரது நோய் எதிர்ப்பு மண்டல வலிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஜிங்க் சத்து போதுமான அளவில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஜிங்க் சத்து இருக்குல்ல, இது ஆட்டுக்குடல்ல அதிகமாவே இருக்கு. 1/2 கப் ஆட்டுக்குடல்ல 1.6 மில்லிகிராம் ஜிங்க் சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் இருக்குல்ல, இது செரிமான மண்டலத்தை மேம்படுத்த உதவுது. ஆட்டுக்குடல்ல இருக்கக்கூடிய ஜெலட்டின், ப்ரோபயாட்டிக்குகள்லாம் செரிமான பிரச்சனையை தடுக்க கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா ஆட்டுக்குடலை வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிற்றுல புண்ணு இருந்தா கூட அது சரியாயிரும். விட்டமின் B12 அதிகம். 1/2 கப் ஆட்டுக்குடல்ல 1.57 மில்லிகிராம் விட்டமின் B12 இருக்கு. இது ஒரு நாளைக்கு வேண்டிய அளவுகளில் சுமார் 65% இதுலேயே கிடைச்சிரும். விட்டமின் B12 இருக்குல்ல, இது சருமம், தலைமுடி, கண்கள், கல்லீரல் இதெல்லாம் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செயல்பாட்டையும் ஆதரிக்குது. கூடுதலாக விட்டமின் B12 இருக்குல்ல, இது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. டிஎன்ஏவோட உற்பத்திக்கும் இரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் கூட உதவியா இருக்கும். தசைகளோட வளர்ச்சிக்கு ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல்ல உயர்தரமான புரோட்டீன் வளமான அளவில் இருக்கு. புரோட்டீன்கள் இருக்குல்ல, இது தசைகளோட வளர்ச்சிக்கும் தசைகளை வலிமையா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப தேவையான சத்து தான். அது மட்டும் இல்லாம ஆட்டுக்குடல்ல இருக்கக்கூடிய கிரியேட்டின் இருக்குல்ல, அது தசைகளோட செயல்பாடு, சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மூளையோட ஆரோக்கியத்துக்கு ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல்ல மூளையோட ஆரோக்கியத்துக்கும் செயல்பாட்டுக்கும் அறிவாற்றல் திறனுக்கும் தேவையான கோலைன் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையோட சமிக்கைகளை கடத்தக்கூடிய ரசாயனங்களான நரம்பியல் கடத்திகளோட உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆட்டுக்குடலை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது மூளை செல்களோட கட்டமைப்பு சீராக பராமரிக்கிறதோட மூளையோட செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவுது. பாஸ்பரஸ் அதிகம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் பாஸ்பரஸ் இருக்கு. முக்கியமா எலும்புகள், பற்கள்ல இந்த பாஸ்பரஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா இது எலும்புகள், பற்களோட உற்பத்திக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு சத்து தான். பாஸ்பரஸ் கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்டுகளை உடைத்தெறியறதுக்கு உதவி புரியுது. அது மட்டும் இல்லாம இது புரோட்டீன் உற்பத்திக்கும் செல்கள், திசுக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவும் கூட உதவியா இருக்கும். கொழுப்பு குறைவான புரோட்டீன் 1/2 கப் ஆட்டுக்குடல்ல 96 கலோரிகளும், 14 கிராம் புரோட்டீன், 4 கிராம் மொத்த கொழுப்பும், 1.5 கிராம் சேச்சுரேட்டட் கொழுப்புகளும் இருக்கு. தினசரி எடுக்க வேண்டிய சேச்சுரேட்டட் கொழுப்புகளோட வரம்பு ஒரு ஆணுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 கிராமும், பெண்ணுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 கிராமும். இது அப்படியே ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும்.
இந்த வீடியோல வாரத்துல ஒரு முறையாவது ஆட்டுக்குடல் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம ஆட்டுக்குடலை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.